நான் சொல்றேன், 2 வேலையை ஒரே நேரத்தில் செய்யற அளவுக்கு திறமசாலிகள் நம்ம இன்னும் ஆகல. ஒரு காரியத்தை கவனமாக செய்கிறது தான் விஷயம் இருக்கிறது. அந்த ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னா, சின்ன ஓட்டை இல்லாம செய்யணும். வாட் இஸ் எக்ஸலன்ஸ்? வாட் இஸ் எக்ஸலன்ஸ்? கோயிங் டு த டீடைல் இஸ் எக்ஸலன்ஸ். நுணுக்கங்களுக்கு போவதுதான் முதிர்ச்சி. அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. ஒரு துண்டு இரும்பு எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இரும்பு, 1 கிலோ இரும்பு 30 ரூபாய். சரி, இந்த இரும்பை அறுத்து, இந்த இரும்பெல்லாம் அறுத்து ஒரு சின்னதா ட்ரெயின்ல ஒரு முக்கியமான இடத்துல வரணும். அது மாதிரி செஞ்சிட்டோம். இப்ப அதனோட ரேட் என்ன? 200 ரூபாய் ஆயிடுது. அதை விட நுணுக்கமான ஒரு பொருள் செஞ்சிட்டோம். அதனுடைய ரேட்டு அதை விட அதிகமாயிடுது. அது எவ்வளவு நுணுக்கமாகிறதோ அவ்வளவு அதிக விலை ஏறுகிறது. நீங்கள் உங்கள் தொழிலிலே எவ்வளவு நுணுக்கமாகிறீர்களோ அவ்வளவு சம்பள உயர்வு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. That is called excellence. அதான் முதிர்ச்சி. நுணுக்கத்திற்கு நேராக போங்கள். அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கண்ணே அப்படின்னாதீங்க. நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், பைபிள்ல சொல்லிருக்கு, சிறுநரிகளை பிடியுங்கள், சிறுநரிகளை பிடியுங்கள். அதான் முக்கியங்க. அந்த லிட்டில் ஃபாக்ஸ் தான் வாழ்க்கையை கெடுக்குது. வாழ்க்கையில எல்லாமே நல்லா செய்றீங்க. மறுபடியும் சொல்றேன், நானு பாறை தடிக்கு எந்த பயில்வானும் விழுந்ததில்லை, புல் தடிக்கு பயில்வான்கள் தான் இருக்கிறார். யாராவது பாறை தடிக்கு விழுந்திருக்காங்களா? முன்னால் இவ்வளவு பெரிய பாறை இருந்தா அதுல போய் யாராவது விழுந்தா அவனுக்கு பேர் பைத்தியக்காரன் சொல்லலாம். அவங்க கூட விழுறது இல்லை அது மாதிரிலாம். ஆனா சின்ன விஷயம் தான் என்ன பண்ணிடுது நம்மள, அதை கண்டுக்காதனால அதுலதான் தவிக்கு விழுந்துடுறோம். பெரிய விஷயங்கள்ல அதிகமா நம்ம பாதிக்கப்படுறது இல்லை. யாரும் பிளைட்டை 3 மணி நேரம் லேட்டா விடுறது இல்லை. யாராவது 3 மணி நேரம் லேட்டா போன பிளைட் போயிடுச்சு சொல்லியிருக்காங்களா? 5 நிமிஷம் விட்டம்பா, 5 நிமிஷத்துல விட்டோம். யோசித்து பாருங்க, உங்க கிளாக், உங்க வாட்ச் 1 மணி நேரம் லேட்டா ஓடுது. காரியங்கள் எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியும் 1 மணி நேரம் லேட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படித்தானே? 1 மணி நேரம் லேட்டா இருக்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் கதெல்லாம் ஓகே. ஆனா எதுல தவற விடுறோம்? 2 நிமிஷம் லேட்டா ஓடும்போது நமக்கு தெரியறது இல்லை. வாட்ச் 2 நிமிஷம் தான் லேட்டா ஓடுதுன்றது நமக்கு தெரியறது இல்லை. அங்கதான் சில விஷயங்களை இழந்துடுறோம். 2 நிமிஷம். எக்ஸலன்ஸ் இஸ் கோயிங் டு டீடைல்ஸ். கற்றுக்கொள்ளுங்க. சாதாரண ஒரு பாறை, சாதாரண ஒரு கல்லு, கரடு முரடான ஒரு கல்லு, அது என்ன பண்ணுது? அப்படியே ஓடுது பாருங்க. மலை மேலெல்லாம் ஓடி அப்படியே தண்ணியில அடிச்சு 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 ஓடி அப்படியே எல்லா பக்கமும் மழுங்கி எல்லா பக்கமும் ஆகி கடைசியில் அதுக்கு பேர் கூழாங்கல். அதனால தான் தாவீது அதை எடுத்துட்டு போனான் கோலியாத்தை அடிக்கிறதுக்கு. அதனால தான் அது ஸ்ட்ரெயிட்டா நெத்தில போய் பட்டுச்சு. ஒரு மாதிரி அங்கேயும் இங்கிற கலத்துக்கு அடிச்சா அது எங்கெங்கயோ போகும், இவன் ஒரு பக்கம் வச்சா அது எங்கேயோ போகும். கொஞ்சம் ரஃப் பீப்புள்லாம் இருக்காங்க என் கம்பெனில, வீட்டில் ரஃப் பீப்புள்லாம் இருக்கிறாங்க. என்ன ஒரு ஆசீர்வாதம். டெய்லி இந்த பக்கம் ஒருத்தர் தேய்க்கிறாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் தேய்க்கிறாங்க. ஐ எம் கெட்டிங் பாலிஷ்டு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இப்போ பாலிஷ் ஆகிட்டு இருக்கிறேன். அவங்கள நான் தள்ளிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. அந்த இடத்த விட்டு உங்களை வேணாம்ப்பா அப்படின்னு ஓடிடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்கள்ட்ட எப்படி ஓடிடலான்னு பார்க்கறது. யாராவது நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களை எப்படி எதிர்க்கலான்னு பார்க்கறது. எப்படி எதிர்க்கலான்னு பார்க்கக்கூடாது. என்னை பிடிக்கலன்னு சொன்ன வாயால எப்படி என்னை பிடிச்சதுன்னு சொல்ல வைக்கிறது. அதான் என் சவால். அவனை பார்த்து பரவாயில்லப்பா, ஒரு நாள் நான் அவன் தப்பா சொன்னேன், எனக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு பாருங்க. கோயிங் டு டீடைல்ஸ்.